முழு பலத்தோடு என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு நல்ல சமாரியன், என்னுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு நல்ல சமாரியன். ஹல்லேலூயா. எனக்கு எல்லாமே நீங்கதாப்பா, எனக்கு எல்லாமே நீங்கதாப்பா. இன்னும் முழு பலத்தோட சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு எல்லாமே நீங்கதாப்பா, எனக்கு எல்லாமே நீங்கதாப்பா. எளிமையான என்னை உம் பிள்ளையாய் தெரிந்தீ. எளிமையான என்னை உம் பிள்ளையாய் தெரிந்தீ. நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் நீரே கற்று தந்தீ. நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் நீரே கற்று தந்தீ. இப்ப சொல்லுவோம், எனக்கு எல்லாமே, எனக்கு எல்லாமே நீங்க தாப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தாப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தாப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தாப்பா. நோயுற்ற நேரத்திலே என் எதிர்காலம் மங்கினதே. நோயுற்ற நேரத்திலே என் எதிர்காலம் மங்கினதே. இருள் சூழ்ந்த நேரத்தில் வந்து சொன்னி, இனி நான் எல்லாம் பார்த்து கொள்வேன். இருள் சூழ்ந்த நேரத்தில் வந்து சொன்னி, இனி நான் எல்லாம் பார்த்து கொள். திரும்ப திரும்ப சொல்லுவோம், இருள் சூழ்ந்த நேரத்தில், இருள் சூழ்ந்த நேரத்தில் வந்து சொன்னி, இனி நான் எல்லாம் பார்த்து கொள்வேன். எனக்கெல்லாம், எனக்கெல்லாமே நீங்கதாப்பா, எனக்கெல்லாமே நீங்கதாப்பா. அப்படியே அந்த ஜெப மகிமை கர்த்தருடைய சமூகத்திற்கு அப்படியே போய் சேரட்டும். எனக்கெல்லாமே நீங்கதாப்பா. ஹல்லேலூயா. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோ. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோ. ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதோடே. ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. சொல்லுவோம் எல்லாரும், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. ஹல்லேலூயா. செய்வதுதான் இதயத்தின் கரங்களை உயர்த்தி சொல்லும், ஏசையா, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே.
அவருடைய பிரசன்னம் அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறது. இந்த 4வது நாள் ஆண்டவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னத்தினால் மலைகள் பர்வதங்கள் மெழுகி போல உருகிறது, பிரச்சனைகள் உருகி போகிறது, சூழ்நிலைகள், விரோதமான சூழ்நிலைகள் உருகி போகிறது. உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின். இந்த 4வது நாள் ஜெபத்தில் நீர் வந்திருக்கிறதற்காக நன்றி, நீர் வந்திருக்கிறதற்காக நன்றி. காற்றை தம்முடைய பண்டக சாலையிலிருந்து புறப்படு பண்ணுகிற கர்த்தர், கடலை அளந்து அதற்கு எல்லைக்குறியை நாட்டி இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று தம்முடைய வல்லமையினால் அடக்கின கர்த்தர், சமுத்திரத்தை குவியலாக நிற்க பண்ணின தேவன், பிரசித்தி பெற்ற ராஜாக்களை அழித்த கர்த்தர், சீகோனை அழித்த கர்த்தர், ஓகை அழித்த கர்த்தர், தம்முடைய வார்த்தையினால் பெண் மான்களை ஈனும்படி செய்த கர்த்தர், காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணின எங்கள் மகா பெரிய தேவனாகிய கர்த்தருடைய பலத்த பிரசன்னம் இந்த 4வது நாள் கூட்டத்திலேயும் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதற்காய், நாங்கள் ஜெபிக்கிற ஆராதிக்கிற நாங்கள் தேடுகிற இடத்திலே நீர் கடந்து வந்திருக்கிறதற்காய் நன்றியப்பா, நன்றி நன்றியப்பா, நன்றி நன்றி நன்றி. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து கர்த்தர் எனக்காக யாவையும். ஹல்லேலூயா, நன்றி அப்பா. என் பாரங்கள், என் சுமைகள் அப்பா, என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி. ராஜாவே ராஜாவே அப்பா இறக்கி. உங்க கிருபையின் பிரசன்னம் எங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்யட்டும், எங்களை அற்புதமாய் நடத்துவீராக. இந்த 7 நாட்கள் முடியும் போது சத்துரு மின்னலை போல விழுகிறதை நாங்கள் காண போகிறதற்காக நன்றி. எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறதை நிரூபிக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் அப்படியே உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரக்கம் செய்யும் வரை உண்மையே இந்த கூட்டத்தினுடைய 4வது நாள் என்னோடு ஆலயத்தில் இருக்கிற, இன்னும் ஆன்லைன் மூலமாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவரை இந்த 4வது நாள் நம்மத்திலே ஒரு நல்ல சமாரியனாய் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அவர் நமக்கு என்னவா இருக்கிறார் என்றால், வேதம் சொல்கிறது, தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். அவர் அப்பா அப்படின்னு கூப்பிட்டா அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறவர். அவர் அம்மா அப்படின்னு கூப்பிட்டா அவர் நமக்கு தாயாக இருக்கிறவர். அவரை நமக்கு சகோதரன் அப்படின்னு கூப்பிட்டா அவர் நமக்கு சகோதரனாக இருக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றுக்கும்
எல்லாம் மாணவர். ஸோ நீங்கள் வந்து ஒரு குணமாக்குற ஒரு வைத்தியராய் அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், அவரை நீங்கள் பார்த்தால், கண்டிப்பாக அவர் நமக்கு பரம வைத்தியராய் இருப்பார். அவரை ஒரு பரிசுத்தமுள்ள தேவனாக நீங்கள் தேடினால் அவர் நமக்கு பரிசுத்தத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ இன்றைக்கு இந்த 4வது நாள் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் அவரை நம்ம எல்லாருமே எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல சமாரியனாய ஆண்டவர் பார்க்க போகிறோம். ஆமேன். அவர் நமக்கு யாராக இருக்க போகிறார் அப்படின்னா, நல்ல சமாரியனாக இருக்க போகிறார். இந்த சமாரியன் நீங்கள் வேதத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 33ஆம் அதிகாரங்களிலே வாசிக்கும் போது, பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனது உருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழிந்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற வழியிலே வேதம் சொல்கிறது, ஒரு மனிதன் வந்து கள்ளருடைய கையிலே அகப்பட்டு, அந்த கள்ளர்கள் வந்து அவனுடைய பொருட்களை எல்லாம் எடுத்து அவனை அடித்து அவனை குற்றூராய் விட்டு விட்டு அவங்க போகிறாங்க. அவனுக்கு இப்பொழுது கொடுக்கக்கூடிய பணம் அவனுடைய கையில் இல்லை, அவனுக்கு செல்வாக்கு இல்லை, அவனுடைய உயிர் வந்து துடிச்சிட்டே இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாகிறதா பிழைக்கிறதா. பட் அவனை காப்பாற்றுறதுனால யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலே கிடக்கிறான். அப்போது அவனை வந்து நிறைய பேர் பார்க்கிறதாக வேதம் சொல்லுகிறது. அது வழியாக இருக்கிறதுனாலே அந்த வழியிலே தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். இந்த ஆசாரியன் அப்படின்றது யார் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்திலே மிகப்பெரிய ஊழியத்தை செய்கிறவர்கள் ஆசாரியர்கள். லேவியர்கள் என்றால் யார் அப்படின்னா, அவர்களும் முன்காலத்தில் வந்து ஆண்டவருக்காக தனியாக பிரித்து ஊழியத்திற்காக வைக்கப்பட்டவர்கள் அவர்கள். இவங்க 2 பேருடைய வேலையும் என்ன அப்படின்னா, யார் ஒருவர் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்காக திறப்பில் நிற்கிறது தான் அவர்களுடைய வேலை. அவர்களுக்காக பலி செலுத்துவது, அவருடைய பாவத்திற்கு விமோச்சனம் வாங்கி கொடுப்பது, அவருடைய குடும்பத்தினுடைய செழிப்பிற்காக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. இதைத்தான் இந்த ஆசாரியனுடைய இந்த லேவியனுடைய வேலையே இதுதான். ஆனால் இவங்க 2 பேரும் என்ன அப்படின்னு சொன்னால், இவனை காப்பாற்றுறதுனால நமக்கு ஒன்றும் கிடைச்சிட போகிறதில்ல. இப்போ ஒருவேளை ஒரு 10 பேர் அவனை சுற்றி இருந்து பார்த்து இந்த மாதிரி இவங்களை காப்பாற்றுறது யாருன்னு பார்த்துட்டு இருந்தால் ஒருவேளை நம்ம காப்பாற்றுவோம், சுற்றி இருக்கிறவங்க வந்து நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்துருப்பாங்க. ஆனால் யாருமே இல்லாததுனால காப்பாற்ற வேண்டிய இவர்களே அப்படியே கைவிட்டு விட்டு கடந்து போகிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, அந்த வழியாய் சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனது உருகி. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உதவி செய்ய 100% உதவி செய்ய வேண்டிய நபர்கள் ஆசாரியர் அப்படின்னா, நீங்கள் ஒரு காலத்தில் அவங்களுக்கு உதவி செய்திருக்கலாம். அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்து தான் ஆகணும். நீங்கள் அவங்கள வளர்த்துருக்கலாம், நீங்கள் அவங்கள தூக்கி விட்டுருக்கலாம், நீங்கள் அவங்களுக்கு பண உதவி செய்யலாம், அவர்களை அந்த சொந்த ஊரிலிருந்து இந்த ஊருக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் பாடுபடலாம். ஆனால் இன்னைக்கு வந்து உதவி செய்ய வேண்டியவர்களே உங்களை பார்த்து பக்கமாய் விலகி போகலாம். இந்த ஜெபத்திலே எனக்காக தான் ஆண்டவர் பேசுகிறார், பாஸ்டர் இவங்க எனக்கு உதவி செய்ய வேண்டியவங்க, இவங்க வந்து எனக்கு நன்மை செய்ய வேண்டியவங்க, ஆனால் அவர்களே வந்து பக்கமாய் என்னுடைய நிலைமையை பார்த்து தூரமாக ஒதுங்கி போகிறாங்க, எனக்கு யாருமே உதவி செய்ய வரல. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த 4வது நாளில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு நல்ல சமாரியனாய் வந்து நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் விசாரிக்க போகிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் விசாரிக்க போகிறார். உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் விசாரிக்க போகிறார். உங்களுடைய பலவீனத்தை ஆண்டவர் விசாரிக்க போகிறார். ஆண்டவர் மனது உருகி
விசாரிக்கிறவர் மட்டுமல்ல, உங்களுக்கு அந்த பிரச்சனையினாலே எங்கெல்லாம் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதோ, மனதிலே காயங்கள், உடைய சரீர காயங்கள், சிந்தையிலே காயங்கள், இந்த காயங்களுக்கெல்லாம் இந்த 7 நாட்களும் அவருடைய பிரசன்னத்தினாலே உங்களை கர்த்தர் நிரப்பி உங்களுக்கு மறு ஜீவனை கொடுத்து, இன்னொரு உயிரை கொடுத்து, ஹல்லேலூயா, நீங்கள் பிழைத்திருக்கும்படி, நீங்கள் இப்பொழுது கடந்து போயிருக்கிற இந்த முழு பிரச்சனையிலிருந்தும் விடுதலை ஆகும்படி கர்த்தர் உங்களை பாதி வழியிலே விட்டுட்டு போகாம சத்திரக்காரன் என்கிற பரிசுத்த ஆவியானுடைய கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்து இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுதலையாக்குற வரைக்கும் அதனுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க போகிறார். இந்த சிக்கலில் இருந்து நீங்க வெளியே வருகிற வரைக்கும் ஒரு உதவி தேவனிடத்திலிருந்து கடந்து வரப்போகிறது. உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கிற வரையிலும் கர்த்தர் உங்கள் வாசஸ்தலத்திலே குறைவை அனுமதிக்க போவது இல்லை. அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்க போகிறது. நன்றாய் கரங்களை தட்டி நம்புறவர்கள் ஹல்லேலூயா, பரலோகம் அதை அங்கீகரிக்கிறது, பரலோகம் அங்கீகரிக்கிறது என்று உங்களுக்காக ஒரு திறந்த வாசல் திறக்கிற வரைக்கும் கர்த்தர் இந்த சோதனையின் காலத்தில் உங்களை தாங்குகிறவர். தீர்க்கதரிசி ஆகாரம் இல்லாமல் அவன் பஞ்ச காலத்திலே இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, தேசத்திலே ஆகாரத்தை கர்த்தர் வருஷிக்க பண்ணுகிற வரைக்கும், தேசத்திலே இருக்கிற பஞ்சம் தீருகிற வரையிலையும் ஆண்டவர் தீர்க்கதரிசியை போஷிக்கிறதற்கு ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொருவரை கர்த்தர் கட்டளை இட்டார். ஆமென். நான் நம்புகிறேன், இந்த பிரச்சனை முடிகிற வரையிலும் ஒரு தயவுள்ள கரம் உங்களை தாங்க போகிறது. உங்களுக்கு இரக்கம் கிடைக்கிற மட்டும் கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்களை தாங்க போகிறது. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அங்கீகாரம் கிடைக்கிற வரைக்கும் நீங்க ஒருவேளை நினைத்து கொண்டு வந்திருக்கலாம், அது என்னைக்கு எனக்கு கிடைக்கும், எப்போ கிடைக்கும், கிடைக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், கிடைக்கிற வரைக்கும் நான் என்ன செய்வேன். ஆனால் இந்த நல்ல சமாரியன் அவருடைய அன்பை பாருங்க. சத்திரக்காரனிடத்தில் போய் சொல்றாங்க, இல்லை இவனுக்கு நான் காயத்தெல்லாம் எண்ணெய் பூசிட்டேன், கொஞ்சம் அவனுக்கு குணமாயிருச்சு, ஆனால் முற்றிலும் அவன் விடுதலையாக்கப்படலை. அதுக்காக இவனோட நான் இப்ப இருக்க முடியாது, அதனால உதவி ஆளை ஒருவரை நியமித்து அவருக்கு 2 பணத்தை எடுத்து கையில கொடுத்து, நீ இவனுக்கு எவ்வளவு வேணாலும் நீ செலவு பண்ணு, இவனுக்கு செலவு பண்ணுகிற பணத்தை நான் திரும்பி வரும்போது உனக்கு தருவேன்னு அந்த சமாரியன் சொல்லிவிட்டு கடந்து போகிறார். நான் தீர்க்க தரிசனமாய் நான் நம்புகிறேன், என்னுடைய ஆண்டவர் இந்த வசனத்தின்படியே இந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஒருவேளை உங்களை ஒரு பாடுகளின் காலத்தில் ஆண்டவர் உங்களை நடத்தலாம், ஒரு குறைவின் நாட்களில் ஆண்டவர் உங்களை நடத்தலாம், ஒரு அவமானத்தின் பாதையில் கர்த்தர் உங்களை நடத்தலாம். இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற இந்த பாதை ஒரு வித்தியாசமாய் ஒரு கடினமான ஒரு பாதையாக இருக்கலாம். இந்த ஆற்றை நான் எப்படி கடப்பேன், இந்த பாதையை நான் எப்படி கடப்பேன் அப்படின்னு நீங்கள் மனதில் வியாகுலத்தோட இந்த பிரேயரில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு நல்ல சமாரியனாகிய இயேசு இந்த பாடுகளின் காலத்தில் உங்களை தாங்குவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த தனிமையின் காலத்தில் நான் உங்களோடு ஆதரவாக இருப்பேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சூழ்நிலையில் நீ இந்த ஆற்றை கடக்கிற வரை, நீ இந்த பள்ளத்தாக்கை கடக்கிற வரை, நீங்கள் இந்த அக்கினி சூளையை கடக்கிற வரை, ஓ ஹல்லேலூயா, நீங்கள் இந்த நெருக்கத்தை தாண்டுகிற வரை, ஆமென் ஆமென், நீங்கள் இந்த வனாந்தரத்தை தாண்டுகிற வரை, இந்த வனாந்தரத்தில் தேவையான சகல பலத்தையும் தாங்கிறதற்கு கர்த்தரே பலன் தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இன்றைக்கி காலையில் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் ஊரில் இருந்து வந்திருந்தாங்க. அப்போ அவர்களோட கொஞ்ச நேரம் டைம் எடுத்து நான் பேசினேன். அப்போ பேசும்போது அவர்கள் என்னை ஊழியத்திற்காக 2000 ஊழியத்திற்காக வீட்டை விட்டு வெளியே வந்தேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் படிக்கிறேன் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ நான் எப்பாவது ஒரு டைம் அவங்களுக்கு லெட்டர் போடும்போது, இல்லைன்னா எங்கள் பாஸ்டர் எப்பாவது என்னை பார்த்து போய் எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லும்போது, பென்ஸ் நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்டால், ஆமாம் அவன் ரொம்ப நல்லா இருக்கான், அவன் நல்லா படிக்கிறான். அப்போ நான் ஒருவேளை லீவுக்கு போகும்போது கூட எங்கள் அண்ணன் தம்பி எங்களை பார்த்து கேட்பாங்க, உனக்கு என்னப்பா, உனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, உனக்கு வீட்டில் இருக்கிற எந்த
எந்த காரியத்தை நீ தலையில் எடுக்கவே இல்லை, நீ பாட்டுக்கு ஊழியம் அப்படின்னு போயிட்ட, நாங்கள் தான் கடன் கட்டிய வேண்டியதாக இருக்குது, நாங்கள் தான் இந்த வீட்டில் பாடுபட்டு வேலை செய்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் உட்கார வச்சு நான் இந்த ஊரில் கடந்து வந்த சில பாதைகளை அவங்களத்துல சொன்னேன். அப்படின்னா நான் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, ஆமாம் நீ ரொம்ப நல்லா இருக்கிற அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம், நீ நல்லா படிச்சுட்டு இருக்கிற, நீ பைபிள் காலேஜ் படிக்கிற, இவ்வளோ பெரிய பாதையை நீ கடந்து வந்தேன்னு எங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது அப்படின்னு அவங்களுடைய கண்களெல்லாம் அப்படியே கலங்கிருச்சு. ஆனால் அந்த பாதை மிகவும் ஒரு கடினமான பாதை. ஒரு மனநிலைமை பாதிக்கப்பட்டு ஒரு பைத்தியக்காரன் என்கிற பட்டம் சூட்டி ஒரு டாக்டரிடத்துல போய் அதற்காக டேப்லெட் சாப்பிட்டு தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டு படபடப்பு, பதட்டம், பைத்தியக்காரனாக மாறிடுவேணுன்ற எண்ணம், குப்பை பொறுக்க போயிடுவேணுன்ற எண்ணம், மூளை குழம்பிருச்சு, நம்ம மனம் மாறிட்டே இருக்குது, அப்படியே சில நேரங்களிலே எனக்கே தெரியாமல் அன்கான்சியஸாக மயக்கம் அடித்து விழுந்து இந்த மாதிரி ஒரு காலகட்டம்லாம் தாண்டி இன்றைக்கு அதை நினைக்கும் போது சரி இவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம எப்படி தாண்டணும், இவ்வளோ பெரிய போராட்டத்தை நம்ம எப்படி தாண்டணும், எப்படி ஒரு மனுஷனால தாண்ட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கும் போதும் என்னை சுற்றி இருக்கிறவங்க நினைக்கும் போதும் ஆச்சரியமா இருக்குது. ஆனா இன்றைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து நான் சொல்றேன், உண்மையிலே நான் மட்டும் அந்த சூழ்நிலையில கடந்து போயிருந்தேன்னா கண்டிப்பா இன்னைக்கு நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். என்னை நீங்க யாருமே உயிரோட பார்த்திருக்கவே முடியாது, உயிரோட பார்த்துருக்க முடியாது. ஏன் அப்படின்னா மன அழுத்தத்திலே முத்தி போய் நல்ல சுயநினைவோடு இருந்து பைத்தியமாய் மாற்றப்பட்டதை தெரிந்த, அதிலிருந்து வெளியே வர முடியாது என்று தெரிந்த எத்தனையோ பேர் தற்கொலை செய்து மாண்டதை என்னுடைய ஊழிய அனுபவத்தில் எத்தனையோ பேரை நான் பார்த்துட்டேன். வெளியே வர முடியாமல், எங்களால் வெளியே வர முடியாது, நாங்கள் செத்துறோன்னு செத்தவங்க. ஆனால் இன்றைக்கு உங்கள் முன்பாக நான் நிற்கிறேன் அப்படின்னா நான் நம்புகிறேன், அந்த பாடுகளை நான் மட்டும் தாண்டலை, நான் மட்டும் அந்த சூழ்நிலையில் கடந்து போகல, நல்ல சமாரியனாகிய இயேசு அந்த சூழ்நிலைகளை தாண்டுவதற்கு எனக்காக ஒரு பரிசுத்த ஆவியானவரை நியமித்து, சத்திரக்காரனை நியமித்து, இவனை பார்த்துக்கோ, இந்த பையனை பார்த்துக்கோ, இவனுக்கு கொஞ்சம் சோதனை காலம், இவனுக்கு கொஞ்சம் வருத்தத்தின் காலம், இவனை உருவாக்குவதற்காக நான் ஒரு காலத்தில் அவனை கடந்து போக பண்ணி இருக்கிறேன், அதனால இவனை பத்திரமா இவனுடைய ஜீவன் போகாம பார்த்துக்கோன்னு எனக்காக ஒரு நல்ல சமாரியன் அவருடைய தியாகத்தை வெளிப்படுத்தினதுனால தான் இன்று ஜீவனோடு இருக்க முடியுது. அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒரு சிலரை பார்த்து கர்த்தர் பேசுகிறார், இது உனக்கு வித்தியாசமான காலம், இது உன்னுடைய சோதனையினுடைய காலம், இது உனக்கு பெரிய பாடுகளின் காலம், இதே போல ஒரு சூழ்நிலை, இதே போல ஒரு அவமானம், இதே போல ஒரு இந்த வழி உங்களுக்கு வரும் என்று நீங்கள் கொஞ்சம் கூட நினைத்தே பார்க்கல. நீங்க நினையாத, நீங்கள் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களை கடத்தி கொண்டு போகிறார். ஆனால் உங்களுடைய இருதயம் இதுல ரொம்ப பயப்படுது, இந்த சூழ்நிலை நான் எப்படி தாண்ட போறேன், இந்த சூழ்நிலை நான் தாண்டுவேனா மாட்டேனா என்கிற பெரிய பயம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இந்த 4வது நாள் உங்களுடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், இந்த போராட்டத்தின் மத்தியிலே, இந்த அவமானத்தின் மத்தியிலே, இந்த பாடுகளின் காலத்திலே நீ மூழ்கி போக மாட்டாய், நீ அழிந்து போக மாட்டாய். ஏனென்றால் உங்களை காக்கவும் உங்களை ரட்சிக்கவும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த பாடுகளின் காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேற்றும், அவர் உங்களை தேற்றுவார், அவர் உங்களை ஆற்றுவார், அவர் உங்களை தைரியப்படுத்துவார், அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார், அவர் உங்களை போதிப்பார், அவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். அவர் இந்த உலகத்திலே நீங்கள் மாண்டு போகாமல் உங்கள் ஜீவனை காப்பாற்றி நித்திய மகிழ்ச்சியை உங்கள் தலையின் மேல வைப்பார். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், நல்ல சமாரியனே. சத்தத்தை உயர்த்தி சொல்லலாம், இன்றைக்கு ஒரு தேவ பிரசன்னம், நல்ல சமாரியனாய், நல்ல சமாரியனாய் என்னுடைய பிரயாணத்திலே என்னோடு கூட ஒருவர் கடந்து வருகிறார். நான் என்னுடைய ஓட்டத்தில் தனிமை அல்ல, நான் என்னுடைய ஓட்டத்தில் தனிமை அல்ல. இந்த காலத்தில் யாரும் அறியாமல் இருக்கிற இந்த காலத்தில் கர்த்தர் எனக்கு நல்லவராய் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு நல்லவராய் இருக்கிறார்.
கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. எனக்கெல்லாமே நீங்கதாப்பா, எனக்கெல்லாமே. முழு பலத்தோடு சொல்லுவோம், எனக்கெல்லாமே, எனக்கெல்லாமே நீங்கதாப்பா, எனக்கெல்லாமே நீங்கதான். எளிமையான என்னை உம் பிள்ளையாய் தெரிந்தி சொல்லுவோம். எளிமை. எஸ், ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, பாடுறவங்க பாடுங்க. தெரிந்தி நான் அறியாததும் உனக்கெட்டாததும் நீரே கற்று தந்தீ. நான் அறியாததும் கர்த்தரே கற்றுத்தர போறார். காற்று. இப்ப ரெண்டு கைகளை மேல உயர்த்தி எனக்கெல்லாமே, எனக்கெல்லாம். சத்தமா எஸ், முழு பலத்தோட சொல்லுங்க. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க சொல்லுங்க. ஒரு 10 டைம் சொல்லிட்டே இருங்க. பாப்பா எஸ் எஸ். ஜெபிக்கிறவங்க ஜெபிச்சு, ஆராதிக்கிறவங்க ஆராதிச்சு. நன்றி அப்பா, நன்றி அப்பா, எனக்கு எல்லாமே. இந்த 5வது நாள் கர்த்தர் நிறைய வாலிப தம்பியினுடைய கையை கர்த்தர் பிடிக்கிற, தங்கச்சியுடைய கையை பிடிக்கிற, நான் கூட இருக்கிற. ஓ ஹalleluya. நோயுற்ற நேரத்திலே என் எதிர்காலம் மங்கினதே. நோயுற்ற நேரத்திலே என் எதிர்காலம் மங்கினதே. இப்ப ஏசப்பா சொல்றாரு, இருள் சூழ்ந்த நேரம் வந்து சொன்னி, இனி நானெல்லாம் பார்த்து கொள்வேன். ஏசப்பா சொல்றாரு. சிஸ்டர், உங்களை பார்த்து தான் சொல்றாரு. பிரதர், உங்களை பார்த்து தான் சொல்றாரு. நீ ஏமா கலங்குற? நான் எல்லாம் பார்த்து கொள்வேன். இப்ப சொல்லு, எனக்கெல்லாம், எனக்கெல்லாமே நீங்கதாப்பா, எனக்கெல்லாம் நீங்கதாப்பா, எனக்கெல்லாமே. ஏசப்பா, ஏசப்பா, நீங்கதாப்பா. ஹalleluya. சோ முதலாவதாக என் வாழ்க்கையில் அவர் நல்ல சமாரியனாய் வர்றாரு. நல்ல சமாரியனாய் வருகிற தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ இவனுக்கு ரொம்ப பலவீனமான காலம், இப்போ இவன் உடம்புல ரொம்ப அடிபட்டு இருக்குது, இப்போ அவனுடைய எனர்ஜி எல்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆக்கப்பட்டிருக்குது, அவனால நினைச்சது மாதிரி வேலை செய்ய முடியாது, அவனால நினைச்சது மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு ஒரு சோதனையினுடைய காலம். ஒன்றும் பண்ணு, இந்த காலத்தில் நீ ஒன்றும் பெருசா யோசிக்க வேண்டாம். ஸோ சத்திரக்காரனுடைய கையில் கொண்டு கொடுத்து, இந்த நேரத்தில் இவனை நல்லா நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு எனக்கு என்னுடைய பிரயாணத்தில் எனக்கு ஒரு உதவி செய்கிற தேவனாய் புறப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அறிவு வேணும். என்ன அப்படின்னா, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்கு பாருங்களேன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து யாரிடத்துலையுமே திறந்து நம்ம காமிச்சிடவே முடியாது. நான் ஆண்டவரோட இவ்வளோ பேசுகிறேன், நான் ஆண்டவரோட நடக்கிறேன். நம்ம நிறைய நேரத்தில் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, நம்முடைய வேலை ஸ்தலத்தில், நம்முடைய வீட்டில் நம்ம நிறைய நேரத்தில் நம்ம ஸ்பிரிச்சுவல் அப்படின்றத அவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதுக்காக நம்ம நிறைய வார்த்தையை பேசுவோம். என்ன, நீ மட்டும்தான் கடவுளை கும்பிடுறியா அப்படின்னு கேட்டோன்னா, ஆமாம் நான் கும்பிடுறது வித்தியாசம் அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நம்ம நிறைய நேரத்தில் வெளிப்படையாக காண்பிக்கிறோம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய முத்துக்களை பன்றியின் முன்னாடி சொல்லுங்க. அந்த பன்றியின் முன்பாக அந்த முத்துக்களை போடும்போது அது என்ன பண்ணுமாமா?
அது அந்த முத்துக்களை மிதிச்சிட்டு உங்களையும் பீறி போடுறதுக்கு பார்க்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. சில நேரத்தில் சகோதரிகள் வந்து ரட்சிக்கப்படாத கணவனார் இருப்பாருன்னு வைங்களேன், அவர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார். அவர் வந்து அவருக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவர் வந்து வேதத்தை படிக்க மாட்டார். ஆனால் அவருக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நான் நல்ல ஜெபிக்கிறவளாய் காண்பிப்பாங்க. தான் ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவலாக காண்பிப்பாங்க. நீங்கள் ஆண்டவரோட நடக்கிறவங்க தான், நீங்கள் ஜெபிக்கிறவங்க தான். ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய அறிவு இல்லாததுனால கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு விரோதமாக தான் மாறுவாங்க. அவங்களுக்கு சொல்ல முடியாது. நான் வந்து சிலர் சொல்லுவாங்க, ஒன்றை காட்டிலும் நான் வந்து இயேசுவை தான் நான் நேசிக்கிறேன். உண்மையாக நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் யாரை தான் நேசிக்கிறோம்? இதை வந்து நம்ம வந்து யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையா நம்ம அப்படிதான் செய்யறோம். ஆனா நம்ம அப்படி சொல்லும் போது என்ன நடக்கும் தெரியுமா? உடனே ஒரு பிரச்சனை வந்துடும். என்ன பெரிய நீ மட்டும்தான் இயேசுவை கும்பிடுறியா? அப்போ வந்து சோறு போடுறது நானு, உழைச்சி கொடுக்கறது நானு, ஃபீஸ் கட்டுறது நானு, நீ என்னமோ இயேசுவை தான் ஃபர்ஸ்ட் காதலிப்ப, இயேசுவை தான் ஃபர்ஸ்ட் நேசிப்ப. உடனே ஒரு பிரச்சனை வந்துடும். நான் இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணோம் பார்த்தியா அப்படின்வாங்க. கவனிங்க, தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீது வந்து தன் தகப்பனும் தாயும் தன்னை ஆடுகளை மேய்க்க விடும்போது ஆண்டவருக்கும் அவனுக்கும் அவ்வளவு பெரிய உறவு இருக்கிறது யாருக்குமே என்ன பண்ணாது சொல்லுங்க. நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு வந்து யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு நம்ம வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, வேலை ஸ்தலத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நிறைய பேர் அப்படிதான், நான் இன்னைக்கு ஜெபம் பண்ண போறேன். ஆமா, நம்ம ஜெபம் பண்ண தான் போறோம். நான் இன்னைக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துருங்க. நான் இன்னைக்கு ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு என்ன பண்ண வேண்டாம். புரியுதில்ல? நம்ம நிறைய பேர் வேலை ஸ்தலத்தில் இப்போ இந்த 7 நாட்கள் ஜெபம் நடக்கிறது. உடனே நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், லீவு, எங்களுக்கு கொஞ்சம் லீவு வேணும். ஏன் உனக்கு லீவு வேணும் அப்படின்னு கேட்டால், 7 நாள் சர்ச்சில் ப்ரேயர் நடக்குது இல்லை, நான் போகணும்ல, 7 நாள் ப்ரேயர் அட்டன் பண்ணணும்ல அப்படின்னு நம்ம பெருசாக பேசுவோம், ரொம்ப இதுவாக பேசுவோம். உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். ஆனால் அவங்களுக்கு தெரியாது. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆமாம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன வேணாலும் பண்ணுவேன், சாயந்தரம் உட்காந்து இயேசுவேன்னு கூப்பிட்ட உடனே வந்துடுவார். ஆமாம், ப்ரேயருக்கு போய் என்ன தான் கண்டேன், என்ன தான் பண்ணேன். அப்போது நம்முடைய ஸ்பிரிச்சுவல், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு வந்து மற்றவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம், அவங்களுக்கு நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு பெருமை பாராட்டி அதுக்கு நான் ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு, அவங்க நான் ஜெபம் பண்றதை பார்த்தோ, நான் சர்ச்சுக்கு வர்றதை பார்த்தோ அப்படி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கோலியாத்தை போன்ற ராட்சதர்களை ஜெயிக்கும் போது அதன் நிமித்தம் கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார். நான் ரகபோத்தில் இருக்கும்போது கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார். அப்போ நம்மை ஆண்டவர் மற்றவங்களுக்கு முன்பாக நடத்துறத பார்த்து அவங்க கண்டுபிடிச்சு, நீங்க ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்க போல தெரியுது அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்க சொன்னா போதும். அதனால இந்த தவறை எப்பொழுதுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி நீங்க செய்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க படமிட்டு காமிச்சிருக்கலாம். சில சொந்தக்காரங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா, இந்த வாரம் நான் வரமாட்டேன். நீங்க போய் ஞாயிற்றுக்கிழமை போய் ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறீங்க. நான் எப்படி தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் போக மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு மட்டும்தான் எனக்கு முக்கியம்னு தெரியாதா? கர்த்தருடைய பிள்ளைகளே, சர்ச்சு முக்கியம்னு நமக்கு தெரியும், ஆனால் ஆப்போசிட்ல இருக்கிற அவங்களுக்கு தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, பிரதர் பரவாயில்ல, நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி நான் வந்துடுறேன், ஆலயத்துக்கு போக வேண்டியது இருக்குது, நான் ட்ரை பண்ணி வர்றேன், இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், நாளைக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குது? நான் சர்ச்சுக்கு போகாம உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? நான் சர்ச்சுக்கு போறதை விட செத்துருவேன். நான் அவ்வளோ ஊறுபட்ட டயலாக் பேசுறது. அவனுக்கு முன்னாடி எரிச்சல் வருமா வராதா? கோபம் வருமா வராதா? ஆமா, பெரிய நீ சாமி கும்பிடுற, உலகத்தில் இருக்கிற எவனுமே சாமி கும்பிடல, நீ மட்டும்தான் சாமி கும்பிடுற. கொரோனாவில் என்ன பண்ணியாமா? கொரோனாவில் எங்க சர்ச்சுக்கு போனியாமா? அப்போ அந்த மனுஷன் கிண்டல் பண்றது மாதிரி, நக்கல் பண்றது மாதிரி நம்ம ஏன் மாறணும்னு கேட்கிற வேண்டாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே இன்றைக்கு இந்த ஜெபத்தில் ஒரு தீர்மானமே எடுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், எனக்கும் உமக்கும் உள்ள உறவை வேறு ஒருவரும் வெளிப்படையாய் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் என்னை நீர் நடத்துகிறத பார்த்து, நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்த்து, நான் விசுவாசமாக இருக்கிறத பார்த்து, நான் தைரியமாக இருக்க பார்த்து, சுற்றி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை எனக்கு நீர் தருவீராக. ஹல்லேலூயா. நிச்சயமாய் நடக்கும்.
உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் உங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்று காண்பார்கள். அதான் அந்த மனுஷன் சொல்லும் போது சொல்லுகிறார், நம்ம அக்கினி சூளைக்குள்ள போட்டது 3 பேர்ல, ஆனா இப்ப எத்தனை பேரா இருக்கிறாங்க? 4வது நபர் தேவனுடைய சாயலா இருக்கிறது என்று கண்டுபிடித்தார்களாமா. நான் நம்புறேன் அப்படித்தான் நம்மை பார்க்கிறவர்கள் நம்மோடு கர்த்தர் இருக்கிறதை சீக்கிரமாய் காண்பார்கள். உங்களை கிண்டல் பண்ணவங்க, ஆமென், உங்களை குறைவாய் பார்த்தவர்கள் உங்களோடு கர்த்தர் இருக்கிறதை நிச்சயமாய் காண்பார்கள். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே. ஆமாப்பா, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, எங்களுக்கும் உங்களுக்குள்ள உறவை ஆண்டவரே நாம் வெளிப்படையா சொல்ல வேண்டியதில்லை. நான் அதற்காக கோபப்படுத்த வேண்டியதில்லை. நான் யாரையும் எரிச்சலுக்குள்ள நடத்த வேண்டியதில்லை. அந்த அந்தரங்கத்திலே உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவு எனக்கு வெளியரங்கமாய் கொடுக்கிற பதிலை வைத்து இந்த உலகம், ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி, இந்த உலகம் ஒரு நாள் அறிந்து கொள்ளும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். சொந்தங்கள் அறிந்து கொள்ளுவார்கள், நண்பர்கள் அறிந்து கொள்ளுவார்கள், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். சத்தமாய் ஆமென் சொல்லுவோம். இது எனக்கு நடக்கும் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு கர்த்தரோட நெருங்கி வாழ்றதனுடைய அர்த்தத்தை என்னை சுற்றி இருக்கிறவங்க பார்ப்பாங்க. எனக்கு ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை பார்த்து, அக்கினி சூளைக்கு கர்த்தர் என்ன தப்புவிக்கிறத பார்த்து, சிங்கக்கு ஹல்லேலூயா, அக்கினி சூளைக்கு கர்த்தர் என்னை தப்புவிக்கிறத பார்த்து, சிங்கங்களுடைய வாய்களுக்கு கர்த்தர் என்னை தப்புவிக்கிறதை பார்த்து, நான் ஆண்டவரிடத்தில் பக்தியாய் வாழ்கிறேன் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளோ. ஆமென் சொல்லுங்க. சேர்ந்து அந்த பாடல, சிங்க கெபியில் நான் இருந்தேன், கர்த்தர் என்னோடு அவர் இருந்தார். ஆமென். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் கர்த்தர் நனைத்தார். நான் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க சொல்லாமலே உங்களுக்கு நடக்கிற அற்புதத்தை வச்சு, உங்களை கர்த்தர் சிங்கங்களுக்கு காப்பாத்துறத வச்சு, ஆமென், நடக்க போகிறது. கண்டிப்பாக நடக்கும், நிச்சயமாகவே நடக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை காண்பார்கள். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கரங்கள் எல்லாரும் தட்டி praise the Lord Jesus. சிங்கக்கேபியில் நான் கர்த்தர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பாதி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் கர்த்தர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் பாதி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ அவர் என்னை காத்திடுவார். விசுவாசத்தோடு பாடுவோம். சொல்லு, நீரே என்னை காண்பவர், நீரே என்னை காண்பவர், நீரே என்னை காண்பவர், நீரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ விசுவாசத்தோடு வாலிப தம்பிங்க எல்லாம் பாடு. எஸ், பாட அந்த அற்புதம் நடக்குது. பாட சிங்கங்களுடைய வாய்கள் கட்டப்படுகிறது. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை அவர் காப்பார். நான் ஆவியினால் யுத்தம் வெல்வேன், சாத்தானை சமுத்திரம் விழுங்கும். உற்சாகமாய் பாட இந்த பாடல்கள் பாட வல்லமை புறப்பட்டு வருது. கர்த்தருடைய மகிமை புறப்பட்டு வருது. அறிக்கை செய்ய நடக்குது. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் காப்பாரே, எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவேன். ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை
அதிசய திரும்ப திரும்ப சொல்லுவோம். அற்புதம் எனக்கா, அற்புதம் எனக்கா செய்பவர், என்னை அதிசயமாய் வழி. அற்புதம் அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார் அவரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கைகளை தட்டி கரங்களை தட்டி, சிங்க கெபியானால் சூளை நெருப்பானாலும் ஹல்லேலூயா, எனக்கு ஆண்டவரோடு உள்ள உறவை நான் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எனக்காக ஒன்றை செய்து என்னோடு கூட இருக்கிறதை அவர் நிரூபிப்பார், அவர் காண்பிப்பார். என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறதை காண்பார்கள். ஹல்லேலூயா. என்னோடு கர்த்தர் இருக்கிறதை நிரூபிக்க பண்ணுகிற கர்த்தர். சோ ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக நிரூபிக்கிற வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்னா அப்படியே அமைதியா என்னுடைய உறவை, ஆண்டவரோடு உள்ள உறவை, எனக்கும் அவருக்கும் எனக்கும் அவருக்கும் எனக்கும் அவருக்கும் நீங்க ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு பாஸ்டருக்கு கூட தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல. அன்னாள் தேவனுடைய ஆலயத்தில் போய் மனம் கசந்து அழும்போது அன்னாளுடைய இருதயம் ஆண்டவரோட நெருக்கமாய் இருக்கு அப்படின்றது யாருக்கு தெரியல அப்படின்னா, ஆசாரியனாகிய ஏலிக்கு தெரியல. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவருக்கும் அன்னாளுக்கும் இருந்த உறவு முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேதம் சொல்லுது, நீ சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ வேண்டிக் கொண்டதை அவர் உனக்கு கட்டளையிடும். சோ நம்ம நிரூபிக்க வேண்டியதே இல்லை, நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. எல்லாரும் ஒண்ணுக்கு பிரயாசப்படுங்க. எதுக்குன்னா, நம்ம எதை செஞ்சாலும் ஆண்டவர் என்ன விரும்புறாரு அப்படின்னா, நம்ம மறைஞ்சு செய்யணும்னு ஆண்டவர் ரொம்ப விரும்புறாரு. இந்த பில்டிங் இவ்வளோ அழகா கட்டப்பட்டிருக்கிறது, நம்ம ஒன்னொன்னா ரசிப்போம். ஆனா இந்த பில்டிங் ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? இந்த பில்டிங்கினுடைய அஸ்திபாரம். இந்த பில்டிங்கினுடைய அஸ்திபாரம் எங்க இருக்கு தெரியுமா? இவ்வளோ பெரிய பில்டிங்கை தாங்கினாலும் அது யாருக்குமே தெரியாம எங்க இருக்குன்னா மறைஞ்சுதான் இருக்குது. ஆனா அந்த அஸ்திபாரம் இல்லாம இந்த பில்டிங் இல்ல இல்ல இல்ல. அதனால ஆண்டவர் எப்பொழுதுமே நீங்க மறைஞ்சு 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 எதை செஞ்சாலும் அப்படியே வெளியரங்கப்படுத்தாம, பிரம்மாண்டமா காமிக்காம, வாய விடாம அப்படி இருக்கிறத ஆண்டவர் விரும்புறாரு. அது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க அப்படி உங்களை மறைச்சு செய்ய 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 கர்த்தர் வெளியரங்கமாய் கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த தாவீதை குறித்து நேற்றைய தினத்தில் ஒரு காரியத்தை நம்ம தியானிச்சோம். இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை தியானிச்சு நம்ம ஜெபிக்க போறேன். உங்களை ஜெபித்து முடிப்போம். நீங்க சங்கீதம் 3வது சங்கீதத்தில் 3வது வசனத்தை நம்ம எடுக்கலாமா? 3ஆம் சங்கீதம் 3வது வசனம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். அந்த சங்கீதத்தினுடைய அந்த மேல் விலாசத்தை வாசிக்கலாமா? 3ஆம் சங்கீதத்தினுடைய அந்த மேல் விலாசத்தை வாசிக்கும் போது, தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடுகையில் பாடின சங்கீதம். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் வாசிக்கலாம். தாவீது தன் குமாரனாகிய அப்சலோமுக்கு விலகி ஓடி போகையில். ஓகே, இப்போ 3வது வசனத்தை வாசிப்போமே. ஆனாலும் கர்த்தாவே, என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த தாவீதினிடத்தில் இருந்த அடுத்த ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னா, ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர்.
தன்னுடைய சொந்த மகனாலே துரத்தப்பட்டு தன்னுடைய ராஜ்யத்தை தன்னுடைய மகன் பிடிக்கிறாரு. இப்ப தாவீது என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அங்க இருந்து ஓடணும், அங்க இருந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றணும்ன்ற ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டார். சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவரை எப்படி துதிக்க முடியும், எப்படி ஆண்டவரை ஆராதிக்க முடியும்? ஆனா தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்போ ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளை இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சொந்த மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து ஓடும் போதே தாவீது கர்த்தரை துதிப்பாரானால், ஆண்டவரை துதிப்பாரானால், நமக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில அழுக வரும். நமக்கு நிறைய பேருக்கு அந்த சூழ்நிலையில பையனை சபிக்கலாம் அப்படின்னு தோணும். நமக்கு நிறைய பேருக்கு அந்த சூழ்நிலையில, ஆண்டவரே இப்படி என் பிள்ளையே எனக்கு விரோதமாக எழும்புறது மாதிரி வச்சுட்டீங்களே அப்படின்னு ஆண்டவரை முறுமுறுக்க தோணும். ஆனா தாவீதுக்கு என்ன கேரக்டர் அப்படின்னு சொன்னா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஸோ இன்று ஒருவேளை இந்த மாதிரி தாவீது கடந்து போகிற இந்த பாதையில் நீங்க கடந்து போகலாம். ஒரு நெருக்கமான சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா நீங்க எப்படி ஆசீர்வதிக்கப்படுவீங்க அப்படின்னா, இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த சூழ்நிலையில உம்மை நான் ஸ்தோத்தரிப்பேன். இந்த சூழ்நிலையில நீர் எனக்கு நல்லவர், இந்த சூழ்நிலையில நீர் எனக்கு பெரியவர். நான் முறுமுறுக்க மாட்டேன். எல்லாருக்கும் நடக்குது, ஏன் எனக்கு நடக்கல அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. இந்த சூழ்நிலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த அவமானத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த குறைவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நிந்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த பாடுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த கால தாமதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த சோதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, சொல்லுங்க. இந்த நெருக்கடிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட காரியத்தை எனக்கு நீர் அனுமதிச்சதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்ல 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 நான் நம்புகிறேன், கர்த்தர் எப்படி தாவீதுனுடைய தலையை நிமிர பண்ணினாரோ, எப்படி ஆண்டவர் மறுபடியும் தாவீதுனுடைய தலையை உயர்த்தினாரோ, அப்படியே உன் சத்துருக்கு முன்பாய் ஒரு நாள் உங்கள் தலை உயரும், ஒரு நாள் உங்கள் தலை உயரும். இன்றைக்கு வெட்கப்பட்டிருக்கிற உங்களுடைய தலை, தலை குனிந்திருக்கிற உங்களுடைய தலை, கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் தலையை சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை. இந்த ஆனாலும் என்கிற இந்த இடத்துக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னா, தன்னுடைய வீட்டிலேயே தன்னுடைய பிள்ளை எழும்பி தன்னுடைய தகப்பனாரை அழிக்க நினைக்கிறான் அப்படின்னா, கை வைக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. தாவீதுனுடைய இப்பொழுது தாவீது கடந்து போகிற சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னா, தன்னுடைய மகனுக்கு விரோதமாய் போராடவும் முடியாது, போராடாம இருக்கவும் முடியாது. சில காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்போம். கை வைக்க முடியாது, எதையும் மாற்ற முடியாது. அதான் சிக்கல் அப்படின்றாங்கல்ல. இந்த சிக்கல் அப்படின்னு சொல்றது முடிவெடுக்க முடியாத ஒரு சிக்கல் நமக்கு வரும். ஆனா அப்போ இந்த தாவீது என்ன பண்றான் அப்படின்னா, இது மட்டும் இல்ல, ஆண்டவர் அவனுக்கு முன்பாக அவன் செய்த தவறுக்காக கர்த்தர் ஒரு தண்டனையை முன்னாடி வைக்கிற. இந்த மாதிரி நீ எண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே எண்ணிட்ட, இப்பொழுது உனக்கு முன்பாக ஒரு தண்டனை வைக்கிறேன், 3 வருடம் 3 மாதம் 3 நாட்கள் அப்படின்ற ஒரு தண்டனை வைப்பார். அப்பொழுது தாவீது என்ன சொல்லுவார் தெரியுமா, நான் இப்பொழுது கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷனுடைய கையிலே விழாதிருப்பேனாக. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க முடிவு எடுக்கிறது மட்டும் குவாலிட்டி கிடையாது. சில நேரத்தில் எந்த முடிவெடுக்க தெரியாத ஒரு சூழ்நிலையில நீங்க முடிவு எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு உங்களை அந்த சூழ்நிலை வற்புறுத்தும் போது, ஆண்டவரை நம்பி நீங்க எது செய்யறீங்களோ அதை நான் ஏற்றுக்கொள்றேன்னு நீங்க அமைதியாய் அமர்ந்திருக்கிறீங்க பாருங்க, நீங்களே கர்த்தர் தேவன் என்று
அமர்ந்திருக்கிற அந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களுக்காக அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். ஸோ ஆண்டவரிடத்துல நம்ம இரண்டாவது என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே முடிவு எடுக்க தெரியாத சூழ்நிலையில உங்க கையில விழக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தாரு. ஆமென். ஃபர்ஸ்ட் முதலாவதாக நம்பர் 1 ஃபர்ஸ்ட் நம்ம இந்த தாவீதுனுடைய பெரிய குணாதிசயம் என்ன அப்படின்னா, நேற்றுக்கு நம்ம தியானித்தோம், அப்சலோம் தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை எல்லாம் தன் பக்கமாய் இழுத்தான், அவங்களுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். ஆனால் தாவீது கர்த்தருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். நம்பர் 2 இரண்டாவது, தாவீது தனக்குடைய வாழ்க்கையிலே பெரிய இடுக்கண்ணிலே அகப்பட்டிருக்கும் போது கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரித்தான். இரண்டாவது, தனக்கு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையிலே ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், கர்த்தாவே எனக்கு என்றும் தெரியாது, நீர் எனக்காய் காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று கர்த்தர் கரத்திலேயே விழுந்தான். ஆமேன். சொல்லுங்க சொல்லுங்க, கையை உயர்த்தி. உங்க கையில இந்த 4வது நாள் நான் கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன். நான் என் சொந்தக்காரனுடைய கையில திரும்பி விழுவதற்கு நான் முயற்சி எடுக்கல. நான் மறுபடியும் கடன்காரன் கையில சிக்க விரும்பல. நான் வட்டிக்காரனுடைய கையில விழுறதுக்கு விரும்பல. நான் மருத்துவருடைய கையில விழுகிறதுக்கு விரும்பல. நான் வக்கீலுடைய கையில விழுகிறதற்கு நான் விரும்பல. நான் அரசியல் தலைவருடைய கையில விழுவதற்கு விரும்பல. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய கரத்திலேயே விழுகிறேன். சத்தத்தை உயர்த்தி. சிஸ்டர், உங்களுடைய சூழ்நிலை ரொம்ப பெருசு. பிரதர், நீங்க கடந்து போகிற பாதை ரொம்ப பெருசு. இதுல என்ன முடிவெடுக்கிறதுன்னே தெரியல. சுற்றி இருக்கிற அநேகம் பேர் உங்களை தள்ளி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், இயேசப்பா நான் உம்முடைய கரத்திலேயே விரும்புகிறேன், விழுகிறேன், நீர் என்னை நடத்தும் என்று சொல்லுங்கள். சொல்லுங்க, நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு நடத்துங்க ஆண்டவரே, நீங்க கொடுங்க ஆண்டவரே, நீங்க வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே, நீங்க சூழ்நிலையை மாற்றுங்க ஆண்டவரே. எனக்கு முடிவெடுக்க தெரியாது, என்னுடைய பிள்ளைக்கு முடிவெடுக்க தெரியாது. ஆனா இந்த 7 நாள் ஜெபம் முடிகிறதற்குள்ளே எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர், நீங்க எனக்காக அந்த முடிவை எடுத்து நீங்க எதை கொடுத்தாலும் அதை வாங்குறதற்கு நான் ரெடி. உம்முடைய பலத்த கைக்குள்ள நான் விழுறேன். உங்க கையில விழுற ஆண்டவரே, உங்க சமூகத்துல என்ன தர்ற ஆண்டவரே, உங்க பாதபடியில என்ன வைக்கிற ஆண்டவரே, உங்க பாதபடியில என்ன வைக்கிற ஆண்டவரே. Thank you Jesus. Amen. Hallelujah. அப்பொழுது ஆண்டவர் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். உங்களுடைய தலை உயரும், உங்கள் தலை உயரும். உங்கள் தலையை உயர்த்துகிற கர்த்தர் அப்படின்னா, என் தலையை உயர்த்துகிறவர் அப்படின்னு சொன்னா என்ன லீடராக்குற கர்த்தர், தலைவனாக்குகிற கர்த்தர். அத்தனை சத்துருக்களுக்கு முன்பாகவும் உங்க தலையை இந்த ஜெபம் முடியும் போது கர்த்தர் உயர்த்த, உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போறார். உங்கள் நண்பர்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போறார். நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்கள் தலை உயரும். நீங்கள் குடியிருக்கிற பகுதியிலே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஹalleluya. ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை. சொல்லுங்க, ஒரு 10 டைம் எல்லாரும் அறிக்கை செய்யப்போம். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் மகிமையும் என் கேடகமும் என் தலையை. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. ராப்தாராபால லேகாரா சந்தனமோரா ஜீசஸ். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. என் தலையை உயர்த்துகிற கர்த்தர், என் தலையை உயர்த்துகிற கர்த்தர். சொல்லுங்க, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும். கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகம் பேர். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகம் பேர்.
தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகம் பேராயிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, ஜீசஸ் ஜீசஸ், விசுவாசத்தோடு என் சத்துருக்களுக்கு முன்பாக என்னுடைய பிள்ளைக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. ரொம்ப அழகான நேர்த்தியான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலையும், அதான் நான் சொல்லுவேன்ல, காலில் செருப்பு கூட போடாம தன்னுடைய பிள்ளைக்கு பயந்து கிடையாது. எப்பவுமே தாவீது தனக்கு முன்பாக இருக்கிற எதிரிக்கு அவன் என்ன பண்ணவே இல்லை? சொல்லுங்க சத்தமா. கோலியாத்துக்கே பயப்படாத ஆளு. கோலியாத் யாருன்னே தெரியாது, அவருடைய பலம் எவ்வளோன்னு தெரியாது. அந்த கோலியாத்துக்கே தாவீது பயப்படல. அத்தனை சமஸ்த இஸ்ரவேலர்களும் பயப்பட்டு இருக்கும் போது தாவீது அதை குறித்து கேரே பண்ணிக்கல. என்னப்பா கொடுப்பாங்க, இவனை கொல்றவனுக்கு என்னப்பா கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் கேட்டார். சொந்த மகன், பெத்து வளர்த்தின மகன் தெரியாதா? அவனுடைய வீக்னஸ் என்னன்னு தெரியாது. இவன் எங்க அடிச்சா எங்க ஓடுவான்னு தெரியாது. அவனுடைய மூளை தெரியாது. என்னதான் இருந்தாலும் தன்னுடைய மகனை ஜெயிப்பது அவனுக்கு ரொம்ப சுலபம். ஜெயிச்சிடலாம், என் பிள்ளை தானே. அவன் பலசாலியா இருந்தாலும் அப்பாவோட எல்லாம் பலசாலி இல்லை. ஆனா தன்னுடைய மகனுக்கு பயந்த அல்ல, தன்னுடைய குடும்பத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எழும்பின உடனே அவர் சொல்றாரு பாருங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்கள். சுத்தி இருக்கிற எதிர்ப்பெல்லாம் கூட அவனுக்கு பெருசா தெரியல. இப்ப தன்னுடைய பையன் எதிர்ப்பாய் திரும்பின உடனே அவனை சுற்றி இருக்கிற எல்லாருமே எதிர்ப்பா மாறிட்டான். அடுத்த வசனம் சொல்றாரு, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகம் பேராய். ரொம்ப அவமானமான ஒரு சூழ்நிலை. இதுவரையிலையும் தைரியசாலியாய் பலசாலியாய் இருந்தவனுக்கு இது ஒரு பெரிய சவால். ஆனா ஒரே ஒரு ஸ்தோத்திரத்தை, விசுவாச அறிக்கை அவன் பண்றான். நான் முறுமுறுக்க மாட்டேன், நான் ஒன்னு சொல்லுவேன், என் தலையை உயர்த்துகிறவன். 4வது வசனம், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படுவேன். கர்த்தாவே, எழுந்தருளும், என் தேவனே, என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கரின் பற்களை தகர்த்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல். ஹல்லேலூயா. தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய பாடுகளுக்குள்ள போய் கொண்டிருக்கும் போது இப்படிப்பட்ட வார்த்தையை நாம் சொல்லுவோமே, ஆனால் நம்மை அங்கீகரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எழுமி நிற்கலாமா? ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் மகிமையும் என் கேடகம் என் தலையை உயர்த்துகிறார். இந்த 3 வசனத்தையும் சொல்ல போகிறோம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, சொல்லுங்க, நீர் என் கேடகம் என் மகிமையும் என் தலையும். சொல்லுங்க, இது உங்களுக்கு நடக்க போகிறது. கர்த்தர் இது இந்த 4வது நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம். இந்த ஜெபம் தொடங்கினதிலிருந்து அவருடைய பிரசன்னம் நம்ம அப்படியே பொதிஞ்சிட்டே இருக்குது. அவருடைய மகிமை நம்மளை பொதிந்து கொண்டிருக்கிறது. அவர் நல்ல சமாரியனாய் துவங்கினார் இந்த ஜெபத்தை.
இந்த ஜெபத்தை தொடங்கும் போது அவர் நல்ல சமாரியனாய் நம்பத்தில் அந்த பிரசன்னத்தை ஊற்றினார். அவர் இப்பொழுது அவர் சொல்லுகிறார், உன் தலையை உயர்த்துகிறவர், உன் எதிரிக்கு முன்பாக உன்னை அழிவாய் என்று சொல்லுகிற அவர்களுக்கு முன்பாக இவன் எழும்ப மாட்டான் என்று சொல்லுகிற அந்த ஜனத்திற்கு முன்பாக அவர் எனக்கு கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறவர். சொல்லுங்க சொல்லுங்க, அறிக்கை செஞ்சுட்டே இருங்க. இந்த வசனத்தை அறிக்கை செஞ்சு கொண்டிருக்கிற, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும். சொல்லுங்க சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. எஸ் எஸ், நிறைய பேருடைய தலைகளை கர்த்தர் உயர்த்த போறார். எஸ் எஸ், தலையை உயர்த்துகிறவர். இந்த வாக்குத்தத்தத்தை மட்டும் அறிக்கை செய்யுங்க. சின்ன பிள்ளைங்க அறிக்கை செய்யுங்க, பெரியவர்கள் அறிக்கை செய்யுங்க. ஹalleluya. உங்க சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். தங்கச்சி, உன் தலையை கர்த்தர் உயர்த்த போறார். வாலிப தம்பி, கர்த்தர் உன்னை உயர்த்த போறார். சொல்லு திரும்ப திரும்ப. நிறைய பேர் அழுது கொண்டே சொல்லுகிறார்கள். தாவீத மாதிரி அழுது கொண்டே சொல்லுகிறார். தாவீது இந்த வார்த்தையை சந்தோஷத்தோட சொல்லல, அழுதுட்டே தான் சொல்றாரு. ஆனாலும் கர்த்தாவே, என் பிள்ளை எனக்கு விரோதமாய் எழும்புனான்னு தெரிஞ்ச உடனே கை கொட்டி சிரிக்கிறாங்க பாருங்க. என்ன பார்த்து இவனுடைய ஆத்துமாவுக்கு ரட்சிப்பு இல்லைன்னு சொல்றாங்க. இதுவரையிலும் இவன் ஆடின ஆட்டம் கொஞ்சமா, இப்ப சொந்த பிள்ளையே விரோதமாய் எழும்பிருச்சே, இவன் இனி எங்க ஆட போவான்? முடிஞ்சா கொல்லு பார்க்கலாம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகம் என் மகிமை. ஆன்லைன்ல இந்த சத்தத்தை லைவ்ல கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை நிறைய பேரை தொட்டுட்டு இருக்கிறத பார்க்கிறேன். எஸ் 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 எஸ், அந்த ஆவியானுடைய அசைவாடுதலுக்கு விட்டு கொடுத்து ஜெபிச்சு 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 நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்கள் தலை உயரும். கண்டிப்பா 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 உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார். பிள்ளைகளுடைய தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். நன்றி நன்றி நன்றி. குறுகிட மாட்டோம், நம்ம குன்றிட மாட்டோம். இது கரையில்லாத அவருடைய வாக்கு தத்துவம். இது கரையில்லாத அவருடைய வாக்கு தத்துவம். நன்றி. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை, சொல்லுங்க, தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. Thank you Jesus. சேர்ந்து அந்த பாடலை பாட போறோம். மகிமைப்படுத்துவேன் என்றார். அந்த மகிமையினுடைய பாசம் ரொம்ப பெருசு. ஆகாய விண்மீனாய் நம்ம ஒவ்வொருத்தரும் ஜொலிக்க போகிறோம். இந்த 7 நாட்கள் ஜெபத்துல கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஆகாய விண்மீனாய் கர்த்தர் ஜெயிக்க பண்ணுகிறவர். ஹalleluya. கரங்களை தட்டி அந்த பாடலை பாடி நன்றி அப்பா, நன்றி. ஹalleluya. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் தெரியுதே, மங்காத புகழுடன் உயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம், Namaste.
பதறாத வாழ்வை கர்த்தர் பரிசாக தருவார். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுயிப்போ. பதறாத வாழ்வு, சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வு, சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதிகள் கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும், ஆகாய விண்ணினாய் அவர் தேவன் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் தேவன் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா, ஆமென். உங்களுடைய இருதயம் துவண்டு போகவே வேண்டாம். ஆனாலும் தேவரீர், நீர் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், உங்களுடைய கழுத்தளவு தண்ணி வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் மூழ்கிடுவேன் அப்படின்ற சூழ்நிலை வந்தாலும், என் தலையை நிமிர பண்ணுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அதனால வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பிள்ளையை நான் உயர்த்த மாட்டேனா, என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்க மாட்டேனா. அதனால முழுக உறுதியாய் பற்றி பிடித்து இந்த 7 நாட்கள் மட்டுமல்ல, இந்த 2024ஆவது ஆண்டுல இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களிலையும் பேசப்படுகிற அந்த சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி அப்படியே கூனி குறுகி குமிஞ்சு குமிஞ்சு ஒளிஞ்சு ஒளிஞ்சு போன நீங்க நிறைய பேர், வெக்கத்தோட போன நிறைய பேர், நீங்க அப்படியே தலை நிமிர்ந்து அந்த சத்துருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து, உங்க பிள்ளை தலை நிமிர்ந்து, நான் பலிபீடத்தில் அதைத்தான் ஆசைப்படுறேன், நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுறேன். உடைய தலையின் மேல கரங்களை முடிந்தவர்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். அப்பா, ஏசப்பா, ஆண்டவரே இறங்க மாட்டீரா ஆண்டவரே. இதோ இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய ஜனங்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசமே தெரியாதவங்கப்பா. இந்த உலகமே சீரழிந்து கொண்டிருக்கும் போது, இந்த உலகமே மாயைக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கும் போது, உங்களை நம்பி உங்க பாதத்தை பிடிக்கணும்னு இந்த 7 நாட்களை நியமிச்சு, எத்தனை வருத்தம், எத்தனை அவமானம். நிறைய பேர் எங்களை பார்த்து தாவீதுக்கு சொன்ன அந்த வார்த்தையை தான்ப்பா எங்க பிள்ளைகளை பார்த்து சொல்றாங்க. இவன் எழும்புவான்னு சொல்றவங்க ரொம்ப குறைவுப்பா. கதாவே, என் பிள்ளைகளுடைய சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். அவங்களுக்கு விரோதமாய் எழும்புறவங்க கொஞ்சம் இல்ல, அநேகம் பேர். எங்க திரும்பினாலும் அவங்களுக்கு விரோதிங்கப்பா, எங்க திரும்பினாலும் அவங்க மேல பொறாமப்படுறவங்கப்பா, எங்க திரும்பினாலும் எதிரிங்கப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாங்க, அவனுக்கு கர்த்தரிடத்துல கூட ரட்சிப்பு இல்லை, ஆண்டவர் கூட அவனுக்கு துணை நிற்க மாட்டார். நீ ஆராதிக்கிற ஆண்டவர் கூட அவனுக்கு துணை நிற்க மாட்டார். அவனுக்கு கர்த்தர் கூட துணையா இல்லை. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லைன்னு நீ ஆத்துமாவை குறிச்சு சொல்றவங்க, எங்க பிள்ளைகளுக்கு விரோதமா சொல்றவங்க நிறைய பேர். கடவுள் கூட இவனை காப்பாற்ற முடியாது, கடவுள் கூட இவனை காப்பாற்ற முடியாது. இந்த வார்த்தை எங்க பிள்ளைங்க கேட்டுட்டு தாப்பா வந்தாங்க. ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் பிள்ளைகளுடைய கேடகமும் எங்கள் மகிமையும்
சத்துருக்களுக்கு முன்பாக தாவீதனுடைய தலையை உயர்த்துகிற தேவன் எங்கள் பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். இப்போ 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 அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருங்க ஆண்டவரே, அந்த கிருபையை ஆரம்பிச்சிருங்கப்பா. கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே, ஜெபங்கள் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. 10 பாகம் முன்னாடி திரும்பணும்னு சொன்னது நடந்துச்சு அப்பா. நன்றி அப்பா. காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன்னுடைய பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்ன அந்த வார்த்தை எங்கே? நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே. இந்த 7 நாட்கள் ஜெபம் முடியும் போது ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சி சொல்லணும். ஒருத்தர் 2 பேர் அல்ல, இந்த ஜெபத்துல கலந்து கொள்ளுகிற 10,000 கணக்கான ஜனங்கள் அத்தனை பேரும் சாட்சி சொல்லணும். திருமண தடை இருக்கிற பிள்ளைகளுக்கு ராஜா வீட்டு கல்யாணம் போல நடக்கணும். குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், கடன் பிரச்சனை மாறணும், வேலைகள் கிடைக்கணும், குடும்பத்தினுடைய பிரிவினைகள் மாறணும். ஐயா, அந்த நோய்கள் சுகமாக்கப்படுவதாக, இப்பொழுது அந்த பிசாசனுடைய தொந்தரவுகள் மாறுவதாக, செய்வனை கட்டுகள் செயலிழந்து போவதாக, கைகளுடைய பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லாருடைய கைகளை உயர்த்தி ஒரு 10 விசை சொல்லி முடிக்க போகிறோம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகம், என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். 2வது விசை சொல்லுவோம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகம், என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். 3வது விசை சொல்லுவோம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகம், என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும், என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவருமாய். 6வது விசை. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும், என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கு. 7வது விசை. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும், என் மகிமையும், தலையை உயர்த்துகிறவருமாய். 8வது விசை சொல்லுவோம். ஆனாலும் சத்தமாய் என் தலையை உயர்த்துகிறவருமாய். 9வது விசை சொல்லுவோம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் தலையை. 10வது விசை கரங்களை தட்டிக் கொண்டே. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும், என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவருமாய். ஹalleluya. கரங்களை தட்டி ஓ நன்றி. ஹalleluya. மகிமை படுத்துவேன் என்றாரே, மகிமனின் வாசம் பெரிதே, மங்காத புகழும் வானோ, மாட்சிமை பெற்றுயர்ந்திடுவோம், உருகிட மாட்டோம், உன்னிட மாட்டோம், கரையில்லாதே. உற்சாகமாய் விசுவாசத்தோட பாடு. உங்க ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எங்களை சொன்ன வார்த்தை பலிக்கும். எங்க பிள்ளைகளை நீ குறிச்சு நீ சொன்ன வார்த்தை பலிக்கும். எங்க குடும்பத்தை குறிச்சு நீங்க சொன்ன வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே பலிக்கும். Thank you Jesus. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கருவை
பிதாவாகிய தேவனுடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம் அனைத்தும் நாம் அனைவரையும், ஆன்லைன் மூலமா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பத்தையும் அப்படியே நிரப்புவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.